இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ஜிஎஸ்டி ரிஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து பெரிய ஒரு தீபாவளி கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெனிஃபிட் வந்து எனக்கு நான் வாங்க பொருளில் நான் எப்படி செக் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு சோப்பு எடுத்துக்கலாங்க. சோப்பை வந்து நீங்கள் ஜிஎஸ்டி ரிஃபார்முக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 118 ரூபா இருந்திருக்கும். அதாவது 100 ரூபா வந்து டேக்ஸபிள் வேல்யூவும் 18 ரூபா டேக்ஸும் சேர்ந்து 118 ரூபா உங்களுக்கு இருந்திருக்கும். இந்த ரிஃபார்முக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18% இந்த டேக்ஸை 5% கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உங்களோட பேஸ் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் ப்ளஸ் 5% டேக்ஸு 105 ரூபா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபா ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. இந்த 13 ரூபா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அவங்க வந்து எம்ஆர்பியில் வந்து எந்த ஸ்டிக்கரும் ஒட்டிடக்கூடாது, ஓல்டு ப்ரைஸில் வந்து எந்த ஸ்டிக்கரும் ஒட்டிடக்கூடாது, அதுவும் தெரியணும். ப்ளஸ் நியூ ஸ்டிக்கரும் தெரியணும். ஓல்டு ப்ரைஸில் என்ன இருக்கும்னா 118 ரூபா இருக்கும். நியூ ப்ரைஸ்னு ஸ்டிக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 105 ரூபா இருக்கும். அந்த ப்ரைஸ் சேஞ்ச் 13% வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக வரும். 13 ரூபா உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்கள் இப்படி தான் செக் பண்ண முடியும். நீங்கள் எம்ஆர்பியில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்கன்னா அதில் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது.